Good morning students. இன்னைக்கு நாம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு ரெண்டு பார்ட்டா கொடுத்திருக்காரு. பார்ட் 1, பார்ட் 2. அதில் பார்த்திருப்பீங்க. நீங்க ஒரு வாரமா ஆச்சு படிச்சிருப்பீங்க. புக்கும் வந்திருக்கு உங்களுக்கு. புக்ல இருந்து நீங்க அதை பார்த்திருப்பீங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா அதை ஜஸ்ட் ரீகால் பண்ண போறோம். ரீகால் பண்ணிட்டு அதனுடைய இவாலுவேஷன் பார்ட்டை பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்கோரிதம். இப்போ நீங்கள் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் எந்த லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலும் ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்னா அல்கோரிதம் எழுதணும். ஸோ அல்கோரிதம் எப்படி எழுதணும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், லாஸ்ட் இயர் 11th படிச்சிருக்கோம். இப்போது அதில் மெயின் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அல்கோரிதம் எழுதும்போது நாம் செய்ய வேண்டியது ரெண்டு முக்கியமான வேலை. ஒன்று அதோட டைம், ரெண்டாவது அதோட ஸ்பேஸ். நம்மளுடைய அல்கோரிதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஸ்பேஸை எடுத்துக்கக்கூடாது. இதுதான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்கோரிதம் எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமுக்காக நாம் அல்கோரிதத்தை எழுதக்கூடாது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனாலும் நம்மளுடைய அல்கோரிதம் ஒர்க் ஆகிற மாதிரி எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சாப்டரோட மெயின் கான்செப்ட் என்னென்னா ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்னதான். இட் இஸ் அ நேம்டு பிளாக் ஆஃப் கோட் to do a specific job. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி, அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரா, அவருக்கு கீழே இருக்கிற நிறைய டீம்ஸ் இருக்கும். அந்த டீம் லீடரை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்டையும் கொடுத்துருவார். அந்த லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீம் லீடர்ஸ் அவங்களுக்கு உள்ள மெம்பர்ஸ், டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மெம்பர்ஸ் கிட்ட இந்த ப்ரோக்ராமை கொடுத்துருவாங்க. என்னென்னா ஒரு பார்ட்டாக எழுதி கொண்டாந்து கொடுக்கணும். ஸோ ஒருத்தர் இருக்கார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டீமில் 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேருக்கும் ஒரு பார்ட்டு அவங்க என்ன பண்ணலாம், அந்த கொடுக்கப்பட்ட அந்த பார்ட்டை அவங்களே என்ன பண்ணலாம், எழுதி அதை டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி ஃபைனலாக கொண்டாந்து அந்த ப்ராஜெக்ட் அந்த டீம் லீடர்கிட்ட கொடுத்துட்டாருன்னா, அந்த டீம் லீடர் எல்லாத்தையும் எல்லா பார்ட்டியும் கிளப் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அனுப்பிடுவார். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சப்டிவைட் பண்ணி கொடுக்கும்போது எங்கெங்கே எரர்ஸ் வருதோ எரரை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் கன்சியூமிங் எடுத்துக்காது, ஈஸியாக பண்ண முடியும். கோட் ஷேரிங்கும் பண்ணிக்கலாம். ஒரு எளிமையான கோடாகவும் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பைத்தான் தான் நம்பர் 1 லாங்குவேஜ். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா படிக்கிறது இல்லை, ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும், சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும், ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஆன்லைன் எடிட்டர்ஸே நிறைய இருக்குது. நீங்கள் பைத்தானை டவுன்லோட் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் எடிட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்ரோட்டீன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இதுவும் என்னது, ஒரு பார்ட் ஆஃப் அ ஸ்மால் ப்ரோக்ராம் தான். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இதை எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோன்னா இங்கே லெட்டுன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். லெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்புறம் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். வேணும்னா சப்போஸ் இப்போ பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன், நான் பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பேராமீட்டர் இருந்ததுன்னா நாம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பேராமீட்டரை கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நான் பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன்னா பேராமீட்டரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ், அதுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் எழுதுவோம். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எ ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் அ வேல்யூ. வி கேன் கிவ் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். பட் எ ஃபங்க்ஷன் வில் ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஒன் வேல்யூ அட் அ டைம்ன்றது நாம் இது வரைக்கும் நாம் படிச்சுட்டு இருந்தோம். எங்கே C++லலாம் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பைத்தானில் பார்த்தீங்கன்னா எ ஃபங்க்ஷன் வில் ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஒன் வேல்யூன்றது போய் எனி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். இதில் C++ல் நம்ம என்ன பண்ணோம், வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும். பட் இங்கே டிக்ளரேஷன் தேவையில்லை. இதுதான் என்ன சொல்கிறோன்னா டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். இதுவும் ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, இன் பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் மோர் தென் ஒன் வேல்யூ அட் அ டைம். அதே மாதிரி இங்கேயும் இந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் ஒரு அட்வான்டேஜ். பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன், நான் பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ கண்டிஷன், போஸ்ட் கண்டிஷன். ப்ரீ கண்டிஷன்றது ரிக்வயர்ஸ், போஸ்ட் கண்டிஷன்றது என்ன, இது ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிக்வயர்ட்னா நாம் என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவை,
எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்புட் தான் என்ன சொல்கிறோம் ப்ரீ கண்டிஷன், அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கண்டிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சின்டாக்ஸ் பாருங்கள், ஃபங்க்ஷன் டெஃபினேட்டரோட சின்டாக்ஸு லெட்டு ரெக்கு fn a1 a2 அப் டு an ஈக்குவல் டு k. இப்போ இந்த லெட்டுன்றது கீவேர்டு, ரெக்குன்றது இட் ஷோஸ் இட் இஸ் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், fnன்றது ஃபங்க்ஷன் நேம், தட் இஸ் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், a1 a2 அப்படின்றது பேராமீட்டர்ஸ். ஸோ ஒரு பேராமீட்டர் 2 பேராமீட்டர் தான் இல்லை, we can assign more than 1 parameters. இப்போ a1 a2 a3 அந்த மாதிரி an வரைக்கும் போகலாம். kன்றது டெஃபினிஷன்ஸ். அடுத்தது சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிவ்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருப்போம். ஸோ எக்ஸ் இஸ் த இன்புட் அண்ட் ஒய் இஸ் த அவுட்புட். எக்ஸ் என்ன பண்ணுது, இன்புட் எடுக்குது, ப்ராசஸ் பண்ணி ஒய்ன்றது நமக்கு அவுட்புட் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா x1 x2 2 வேரியபிள் கொடுக்குறோம், that is 2 parameters. x1 and x2 takes the input and gives the output y. Third one பார்த்தீங்கன்னா x1, x2, x3 any number of parameters கொடுக்கலாம். ரிட்டர்ன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா y என்று தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து எதில் ஒர்க் பண்ணுது, இப்போ ஃபேன் இருக்குதுன்னு பார்த்தீங்க, ஃபேனை நம்ம ஆன் பண்ண உடனே ஃபேன் சுற்றுது. இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இன்புட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருந்த இன்புட்டு, அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா காற்று கொடுக்கறது. அதே மாதிரி ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, மொபைல் ஃபோனை வந்து பேட்டரியில் தான் அது ஒர்க் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் பேட்டரி வந்து ட்ரை ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார்ஜ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க, சார்ஜரை கொண்டு போய் எங்கே போடணும், கரண்ட்டு ப்ளக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ஸோ இங்கே கரண்ட்டுக்கும் நம்ம மொபைலுக்கும் எது இருக்குது, இன்டர்ஃபேஸ், சார்ஜர் தான் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த சார்ஜர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, சார்ஜ் பண்ண முடியாது. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பேட்டரிக்கு தேவையான வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து ஒரு 3.5 மேக்ஸிமம் ஒரு 5 வோல்ட் அதுக்குள்ளே தான் அந்த பேட்டரிக்கு தேவைப்படும். பட் ஆனால் கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 220லேருந்து பார்த்தீங்கன்னா 240 வரைக்கும் இருக்கும் சிங்கிள் ஃபேஸாக இருந்ததுன்னா. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, இந்த மொபைல் ஃபோனை கொண்டு போய் டேரெக்டாக கரண்ட்டில் கொடுத்திங்கன்னா மொபைல் ஃபோன் வெடிச்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜரில் பார்த்திங்கன்னா ப்ளக்கில் சொருகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கும், ஒரு தடிமனாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்னென்னா அதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வரக்கூடிய கரண்ட்டை வந்து 240 வோல்ட் வருதுன்னு வச்சுங்க, 220 to 240 வோல்ட் வர்றதை வந்து உங்களுக்கு வந்து அதை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபோனுக்கு பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜை அது சப்ளை பண்ணுது. பட் இது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, நாம் அதை பற்றி உள்ளே போய் பார்த்துருக்க மாட்டோம். பட் சுவிட்சை போடுறோம், சார்ஜரை ஃப்ளக் பண்ணிடுறோம், அது வந்து ஃபோனுக்கு சார்ஜ் கொடுக்குது, அதுதான் நமக்கு தெரியும். ஸோ இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ்ன்றது இதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஒரு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த கார் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காரை ஸ்டாப் பண்ணணுன்னா பிரேக் அப்ளை பண்ணுவோம், காரை ஸ்பீடப் பண்ணணுன்னா ஆக்சிலேட்டரை கொடுப்போம், ஆக்சிலேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஆக்சிலேட்டருன்ற ஒரு ஆப்ஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், காரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் இதுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் வந்து நமக்கு தெரியாது. அது வந்து இந்த ஆக்சிலேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதை கொடுக்கறதுனால அந்த ஆக்சிலேட்டர் போய் இன்ஜினில் இருக்கிறத ஸ்பீடப் பண்ணுது, ஃபியூல் வந்து எக்ஸஸாக எடுக்குதுன்றது நமக்கு தெரியாது. பட் நாம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அந்த ஆக்சிலேட்டரை மாத்திரம் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். இப்போ பியூர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ என்ன ரிட்டர்ன் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் 5ன்னு கொடுத்தீங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ மறுபடியும் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணி 5ன்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதே என்ன பண்ணும்,
அதே ஸ்கொயர் பண்ணி 25 தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நீங்கள் எப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கான அவுட்புட் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இம்பியூர் ஃபங்க்ஷன்னா கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் என்னதுன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டைம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கால் பண்ணும்போது இந்த டைம் என்னவோ அதை வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இன்னும் ஒரு 1 hour கழித்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா 1 hour கழிச்சுக்கான டைம் என்னவோ அந்த டைமை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரேண்டம் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு முறையாக என்ன பண்ணோம், ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 10 நம்பர் எழுதி நம்ம சீட்டில் எழுதி வச்சுருக்கோம். அதை 1 2 3 போட்டு 1 2 3 4 5 6 7 8ன்னு ஒரு 10 நம்பர்ஸ் ஸ்லிப்பாக எழுதிடுறோம். அதை மடிச்சுட்டு போட்டு குளுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு தடவை எடுக்கும்போது என்ன வரும், 5 வரலாம். அதே இன்னொரு முறை எடுக்கும்போது 7 வரலாம். ரொம்ப ரேராக தான் என்ன பண்ணும், வந்த நம்பரே ரிப்பீட்டேஷன் ஆகும். அந்த மாதிரி ரேண்டம் ஃபங்க்ஷன்லேயே என்ன ஆகலாம், வந்த நம்பரே ரிப்பீட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்னு பேர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்டை உண்டு பண்ணும். பியூர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சைடு எஃபெக்ட் இருக்காது. அடுத்தது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா a function which calls itself is called as a recursive function. இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், இல்லைனா இன்ஃபினிட் லூப் ஆகிடும். ஸோ இந்த பேஸ் கண்டிஷன் வந்து இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்றது தன்னைத்தானே திரும்ப அழைத்து கொள்ளும். அதுதான் என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன்ற சாப்டரில் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணி பார்த்தோம். ஃபங்க்ஷன்னா என்ன, சப்ரோட்டீன்னா என்ன, ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அப்புறம் இன்டர்ஃபேஸ்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை பற்றி பார்த்தோம். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கனாலே நிறைய கொஷினுக்கான ஆன்சர் வந்து அதுலேயே இருக்குது. நிறைய 1 mark வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேருந்தே கேட்குறாங்க. நீங்கள் தேட வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப குறைவு தான். புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இருக்கிறது, அதிலேருந்தே நீங்கள் ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து படிச்சிருங்க. முக்கியமாக பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை மறந்துடாதீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நாம் இவாலுவேஷன் பார்ட் 1 போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப், தட் இஸ் மல்டிபிள் டைப் கொஷின்ஸ் தான் இது. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்ட் 1 1 mark, மொத்தம் 10 கொஷின் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த 10 கொஷின் தான் வரும்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் பேட்டர்னே எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 mark, 2 mark, 3 mark அண்டு 5 marks. 1 mark வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், பிரச்சனை இல்லை, ஈஸியாக எழுதிடலாம். 2 marks பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 lines இருக்கா மாதிரி எழுதணும். அடுத்தது 3 marks பார்த்தீங்கன்னா ஒரு 3 lines மினிமம், நான் சொல்கிறது 3 linesக்கு மேலேயா இருக்கலாம், பட் மினிமம் 3 lines இருக்கணும். 5 marks பார்த்தீங்கன்னா மினிமம் 5 lines இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கிறது நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 marksலாம் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட்டு அதை டெஃபினேஷன் மாத்திரம் எழுதணும். இப்போ 3 marksல கேட்கும்போது ஒரு எக்ஸாம்பிளில் சேர்த்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? டவுட் இருக்கா? இப்போ நம்ம பார்க்கலாம், ஒன்று பார்க்கலாம். இப்போது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் டைப் பார்த்தீங்கன்னா LOT, MOT, HOT 3 டைப்பு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. LOTனா லோயர் ஆர்டர் திங்கிங், மிடில் ஆர்டர் திங்கிங், MOTனா மிடில் ஆர்டர் திங்கிங், HOTன்றது ஹையர் ஆர்டர் திங்கிங்ன்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்குக்கு வெளியிலேருந்தும் வரதுக்கான வாய்ப்புகள். திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு டைரக்ட் கொஸ்டினாக இல்லாமல் இன்டைரக்ட் கொஸ்டினாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுலனா HOTயில். அது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% தான். உங்களுக்கு இது 40 அது 40, HOT வந்து ஒரு 20%, டோட்டலாக 100%. இப்போ 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. LOTயில் ஒரு 4 கொஸ்டின், MOTயில் ஒரு 4 கொஸ்டின், HOTயில் ஒரு 2 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம போயிடலாம். பார்ட் 1ல் 1 mark. The small section of code that are used to perform a particular task is called.
ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இது ஒரு ஸ்மால் செட் ஆஃப் கோட் எ பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க சப்ரோட்டீன். அடுத்தது ஃபைல்ஸ், சூடோ கோட், மாடியூல்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸுன்றது இந்த நாலுத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா இந்த ஆட் மேன் அவுட் மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் எது சம்மந்தம் இல்லைன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடணும், அதை எடுத்துட்டு மற்றதை வச்சு பார்க்கணும். அடுத்தது வந்து சூடோ கோட். சூடோ கோடுன்றது வந்து அல்கோரிதம் ரிலேட்டட். ஸோ அதையும் என்ன பண்ணலாம், அதையும் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ரோட்டீன் அண்ட் மாடியூல்ஸ். மாடியூல்ஸுன்றதும் கிட்டத்தட்ட என்னது, இப்போ ஒரு ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி கொடுக்குறது தான் மாடியூல். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ரோட்டீன். சப்ரோட்டீன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா, புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நாம் செகண்ட் கொஸ்டின் போக போகிறோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட் தட் இஸ் ஆஃபன் டிஃபைன் வித்தின் அ கிரேட்டர் கோட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ரோட்டீன், ஃபங்க்ஷன், ஃபைல்ஸ் அண்ட் மாடியூல்ஸ். இதில் என்ன பண்ணிடலாம், ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். மற்ற 3 பார்க்கும்போது ஃபங்க்ஷன் என்று தான் சரியான ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் செகண்டுக்கு. அடுத்தது தேர்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டிஸ்டின்க்ட் சின்டாட்டிக் பிளாக், யூனிக் சின்டாட்டிக் பிளாக் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சப்ரோட்டீன், ஃபங்க்ஷன், டெஃபினேஷன், மாடியூல். இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் டெஃபினேஷன். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், த வேரியபிள் இன் அ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஆர் கால்ட் ஆஸ். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் அந்த வேரியபிள்ஸ்க்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ரோட்டீன், ஃபங்க்ஷன், டெஃபினேஷன், பேராமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிளுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்னு சொல்கிறோம். சப்ரோட்டீன்றது ஒரு ஸ்மால் பிளாக் ஆஃப் கோட் ஃபங்க்ஷன், அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன்றது இட் இஸ் அ டெஃபினேஷன், வரையறை. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாமா. த வேல்யூ விச் ஆர் பாஸ் டு எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஆர் கால்ட். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட்ஸ், சப்ரோட்டீன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் தான். பட் அதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது அதுக்குள்ளே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறீங்க. 2 வேல்யூ கொடுத்து அந்த 2 வேல்யூவில் எது பெரிய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மேக்ஸில் x,y அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னென்னா பேராமீட்டர். அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா மேக்ஸ் a,bன்னு கொடுக்குறோம். இல்லை நம்ம வேல்யூஸ் கூட கொடுக்கலாம். இப்போ 5,10ன்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் வேல்யூ கொடுக்கும்போது அதுதான் என்ன சொல்கிறோம், ஆர்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம். மேலே டிஃபைன் பண்ணும்போது அந்த வேரியபிள்ஸுக்கு பேர் வந்து பேராமீட்டர். உள்ளே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் என்னது ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் இல்லையா, இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேண்டிட்டரி. மேண்டிட்டரினா என்ன, கம்பல்சரி. மேண்டிட்டரி டு ரைட் த டைப் அனடேஷன் இன் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எது கம்பல்சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ப்ராக்கெட்ஸ். மொத்தம் 4 டைப்பான ப்ராக்கெட்ஸ் இருக்குது. கேர்லி பிரேஸ், இதை என்ன பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் இயர் C++ல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் மறந்துருக்க மாட்டீங்க. அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் இதை ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சர்க்கிள்டு ப்ராக்கெட்னு சொல்லுவோம் இதை. அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட், இது எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? இங்கே குட், அரேஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்டு ப்ராக்கெட்ஸ், இது லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கும். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்க? C++ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது கரெக்ட் சொல்லுங்கள். ஆஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நாம் இங்கே ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறது என்ன ப்ராக்கெட், சர்க்கிள்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா?
ஸோ ஏ பி த ஆன்சர் சர்க்கிள்டு பிராக்கெட்ஸ். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following defines what an object can do. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர், இன்டர்ஃபேஸ், இன்டர்பிரட்டர். இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதை நம்ம எடுத்து வச்சுருவோம், ஏன்னா இங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை. ஸோ கம்பைலர் பற்றியும் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணல, கம்பைலரையும் தள்ளி வச்சிடலாம். அடுத்தது இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்டர்பிரட்டர். ஸோ ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணணுன்னு சொல்கிறது இன்டர்ஃபேஸ், இங்கே இன்டர்பிரட்டருக்கான வேலையும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான் கரெக்ட் ஆன்சர். கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக ஒரு ப்ரோக்ராமை வந்து ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் கம்பைலரோட வேலை. நம்ம ப்ரோக்ராமை வந்து C++ஸை கம்பைல் பண்ணியிருப்போம், இங்கே பைத்தானில் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கும் என்னென்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் கோடை கம்பைல் பண்ணி மிஷின் ரீடபிள் கோடாக கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக எரர்ஸை த்ரோ பண்ணும். இன்டர்பிரட்டர் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து எரரை த்ரோ பண்ணும். இதுதான் கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கான வித்தியாசம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 8th one. Which of the following carries out the instructions defined in the interface? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இன்டர்பிரட்டர். இதில் என்ன பண்ணலாம், மூணுத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை, கம்பைலர் இல்லை, இன்டர்பிரட்டர் இல்லை. இது மீதி இருக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் ஒன் அவுட் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 தான் சிமிலராக இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். 9th question பார்க்கலாம். The function which will give exact result when same arguments are passed or called அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும், ஏற்கனவே நீங்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இது என்னன்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் ஒரே மாதிரியான ரிசல்ட்டை எப்போ கால் பண்ணாலும் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம், அதில் 5 கொடுத்தனா அதை ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எத்தனை முறை, இந்த ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷனை எத்தனை முறை கால் பண்ணாலும் நமக்கு 25ன்ற ரிசல்ட், இப்போ 5 கொடுக்கும்போது 25ன்ற ரிசல்ட்டு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்னா பியூர் ஃபங்க்ஷன்ஸ். த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர். இப்போ இதில் ஃபங்க்ஷனில் 2 டைப் தான் இருக்குது. இம்பியூர் ஃபங்க்ஷன் இருக்குது, பியூர் ஃபங்க்ஷன் இருக்குது. மற்ற ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஏவா டியான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டி தான் ஆன்சர். 1 மார்க்கில் லாஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் பார்க்க போகிறோம். த ஃபங்க்ஷன் which cause side effect to the arguments passed or called. எந்த ஃபங்க்ஷன் சைட் எஃபெக்ட் கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இருக்கிறது 2 ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன், பியூர் ஃபங்க்ஷன். ஸோ பார்ஷியல் ஃபங்க்ஷனும் டைனமிக் ஃபங்க்ஷனும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்மேன் அவுட் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா 2 தான் இருக்குது. ஏவா டியான்றது தான் இப்போ ஆன்சர். இப்போது சைடு எஃபெக்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன். இப்போது பார்ட் 2க்கு போகலாம். இப்போ பார்ட் 1 முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. 2 மார்க்ஸ் இது. 2 மார்க்ஸை எப்படி எழுதணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மினிமம் 2 லைன்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சப்ரோட்டீன், இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் புக்லேயே இருக்குது, ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுவும் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் த இன்ஃபரன்ஸ் யூ கெட் ஃப்ரம் எக்ஸ் கோலன் ஈக்குவல் டு 78. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது எக்ஸ் கோலன் ஈக்குவல் டு 78ன்றது ஒரு எக்ஸ்பிரஷன், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வச்சுப்போம். இப்போ 78ன்றது தான் இந்த வேல்யூ. இந்த வேல்யூ வந்து எக்ஸுன்ற ஒரு வேரியபிளில் ஒரு ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 78 இஸ் பவுண்ட் டு த வேரியபிள் எக்ஸ்ன்னு எழுதினீங்கனாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதுவும் ஈஸி, புக்லேயே இருக்குது, ஈஸியாக எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following is a normal function definition and which is recursive function definition கேட்குறாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நார்மல் ஃபங்க்ஷன் எது, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். இது மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க, 1 2 3. இப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எடுத்துப்போம், லெட்டுன்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லெட்டுன்றது இருக்குது கீவேர்டு. அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா REC ரெக்குன்னு இருக்குது.
ரெக்குன்றது தான் என்னது ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கான கீவேர்ட். ஸோ ரெக்குன்றது இருந்ததுன்னா அது ரிகர்சிவ்னு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம். அடுத்தது சம்முன்றது ஃபங்க்ஷன் நேம். அடுத்தது எக்ஸ் ஒய் அப்படின்றது என்னது பேராமீட்டர்ஸ். இங்கே 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேராமீட்டரை எவாலுவேட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னது நார்மல் ஃபங்க்ஷனா ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா சொல்லுங்கள். ரிகர்சிவ். வெரி குட். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது செகண்ட் ஃபங்க்ஷன். இதையும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். லெட்டு டிஸ்ப்ன்றது டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு கொடுத்துருக்காங்க, ரெக்கு இல்லை. ஸோ ரெக்கு இல்லைன்னா என்னது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லை. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன். பேராமீட்டர் எதுவுமே கொடுக்கல. ஸோ பேராமீட்டரும் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேராமீட்டர் கொடுக்கல. ஸோ இது எந்த டைப்பு சொல்லுங்கள். நார்மல் ஃபங்க்ஷன். குட். நார்மல் ஃபங்க்ஷன் இது. அடுத்தது தேர்ட் ஒன் நீங்களே சொல்லிடலாம். என்னது லெட்டு ரெக்குன்ற கீவேர்டு இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஃபங்க்ஷன்? இட் இஸ் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த பார்ட் போலாங்களா? அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3லேயும் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக படிச்சிடுறேன். மென்ஷன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். புக்லேயே இருக்குது, ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். ஒய் strlen இஸ் கால்ட் பியூர் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த சைட் எஃபெக்ட் ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன்? கிவ் எக்ஸாம்பிள். டிஃப்ரென்ஷியேட் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். இது நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ மாடிஃபை அ வேரியபிள் அவுட் சைட் த ஃபங்க்ஷன்? கிவ் அன் எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்ட் 4. இதுதான் என்னது 5 மார்க்ஸ். இந்த 3 மார்க்ஸ் வந்து மினிமம் 3 லைன்ஸ் பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரெக்டாக தான் இருக்குது. இதில் செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு உங்களுக்கான ஒரு சவாலான கொஸ்டின். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது நான் இந்த கொஸ்டினை உங்கள்கிட்டேருந்து கேட்பேன், எதிர்பார்ப்பேன். நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்கன்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் கிளாஸை நம்ம பார்ப்போம். வணக்கம்.